போய் கேட்கலாம். நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் மேக் ஷூர் திஸ் இஸ் த டீம். சபரி தான் டைரக்டர், ஸ்ரீவிதா மியூசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் இவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்ட அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அமிச்சாங்க. சுத்தமா எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட்ட அனுப்புவாங்க. அதுல நாங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம். இதுல ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதுல இப்படி போடலாமா. நான் அப்பதான் யாராவது ஸ்ரீவிலாம் எவ்வளவு தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல. இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க அப்படின்னா, we all had our own fan moments because நரேஷ் ஐயர் அவர் வரும்போதே சொன்னேன், பெரிய ஃபேன் நாங்க. so we're very happy he sang on this song. So I'm very happy that this whole team is very talented. Of course நான் உங்ககிட்ட சொன்னேன் வந்து she looked amazing on screen. Thank you so much to our accepted அவர் மகேஷ் சொன்ன மாதிரி to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பத்தி சொல்லனா அப்புறம் திட்டுவாங்க.